ஹாய், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாங்களா? இது வந்து குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்துட்டு நல்ல நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி தோல் வேணும்னா எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டைமில் மில்லட் ஃப்ளோர் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கம்பு மாவு, ராகி மாவு, சோள மாவு இந்த மாதிரி. ஆனால் எந்த மாவு எடுத்தாலுமே நல்லா வெறும் கடாயில் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு வந்து 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர், நாட்டு சக்கரை எதுவும் போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக டேட்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். எங்கிட்ட இருக்க டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன். உங்கள் டேட்ஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2-3 டைம் பல்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கனாவே இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடச்சிரும். இதை பால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் ஆனாலுமே கெட்டு போகாது. நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். எங்கள் குட்டீஸ்க்கு வந்து டேட்ஸு சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் வந்து வெறும் இதாக டேட்ஸ் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் இந்த டைப்பில் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.